திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். சமயக்குரவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் பாடப்பெற்ற சிவாலயம் ஆகும். தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் சிறப்பு தலமாக இது அமைந்துள்ளது. சிவன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர், இறைவி பிரம்ம வித்யாம்பிகை. கொன்றை, வில்வம், தலவிருட்சம், தீர்த்தம், முக்குளம், சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள். தல வரலாறு. சிவனை நோக்கி தவம் இருந்த மருத்துவன் என்ற அசுரன் சிவனிடமிருந்து சூலாயுதம் பெற்று ரிடபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான். நந்திதேவர் சிவனிடம் முறையிட சிவன் அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்திலிருந்து அகோர மூர்த்தியாக தோன்றினார். அந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே மருத்துவன் என்ற அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். சரணடைந்த அசுரன் அகோர மூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிடபதேவர் காலடியிலும் இன்றும் நாம் காண முடியும். தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலங்களுள் ஒன்றாக இந்த நவகிரக தலம் விளங்குகிறது. இது புதன் தலமாகும். காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விருட்சத்தின் கீழ் உள்ளது. சிவனுக்கு திருவெண்காடர், திருவெண்காட்டுத் தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் என்ற பல பெயர்களும் இங்கு உண்டு. தினந்தோறும் ஸ்பட்டிகலிங்கத்திற்கு 4 அபிஷேகங்களும், நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் 43வது வடிவம் அகோரமூர்த்தி திருவெண்காட்டில் இந்த தரிசனம் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலமும் இதுவே என்பதால் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம். நவக்கோள்களில் சூரியன், சந்திரன், புதன் வழிபட்ட திருத்தலமும் இதுவே ஆகும். புதன் பரிகாரத் தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களிலிருந்து சிந்திய நீர்த்துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளது. இங்கு கல்வி, அறிவு மேலும் மேம்பட மாணவர்கள் புதனை தரிசனம் செய்து பரிகாரம் பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.